ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்காய் தொக்கு. இந்த தொக்கு பார்த்திங்கன்னா சூடான சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனா சாம்பார் பருப்பு இதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இனி உங்கள் ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ். உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள், உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள், புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது. இவை அனைத்தையும் நீங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு. ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்கள் இப்போ பண்ணலாம். ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க. குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நம்ம முருங்கைக்காய் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சீரகம், 2 பெரிய வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு இதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். ஒன்றா சேர்ந்து வந்த பிறகு இப்போ இதில் கட் பண்ணி வச்ச முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன். ஒரு 2 காய் சேர்த்துருக்குறேன். இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது முருங்கைக்காய் வேகிறதுக்கு அந்த மசாலா பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு பெரிய கிளாஸில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணும். இப்போ இந்த தொக்கை மட்டும் நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்படி திறந்தே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வரணும். இப்போ நமக்கு முருங்கைக்காய் தொக்கு ரெடி. நல்லா அப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். சூடான சாதத்தில், குறைவான சாதத்தில் இதை போட்டு அப்படியே நம்ம பிரட்டி சாப்பிட்டா செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹாய், நம்ம இப்போ எங்கே போகிறோம்? நம்ம பூம் போகிறோம். நாங்கள் பூம் போகிறோம். நாங்கள் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. நான் ஆதிரன்னு கிளம்பிட்டோம். போகலாமாம்மா? கம்பெனி போகலாமா? தூக்கம் வந்துடுச்சு. அங்கே போகணுன்னு தொட்டியில் போட்டோன்னு தூங்கிடுவான். தூங்கு மூஞ்சி பையா தான் நீனு. இன்னைக்கு முருங்கைக்கீரை வந்திருக்குது. அப்புறம் ரெட் பனானா அது வந்திருக்குது. அதெல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து பண்ணோம். அப்புறம் கருவேப்பிலை இட்லி பொடி, குழம்பு பொடி, சாம்பார் பொடி எல்லாம் ரெடி பண்ண வேண்டியிருக்குது. இந்த வேலையெல்லாம் இன்றைக்கி போய் பார்க்கணும். இன்னும் அதுக்கப்புறம் என்னென்ன எடுக்க வேண்டியிருக்கிறனால எழுதி வச்சுருப்பாங்க பிள்ளைங்க. பார்த்துட்டு எல்லாம் வரிசையாக எடுக்க வேண்டியதான். சரி, பாய். வாங்க இப்போ நம்ம ஆஃபீஸ் போகலாம். பாய் பாய். தாத்தா நீங்களும் பை சொல்லுங்க தாத்தா. இப்போ முருங்கைக்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம். சூடான சாதம் கிடையாது, ஆறுன சாதம் தான். முருங்கைக்காய் தொக்கு. இந்த அப்பளத்தையும் கூட போட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டு, நான் ஒன்று போதும் உனக்கு, ஒரு மம்மம் போதும். பத்தியா? உங்கள் அம்மா உனக்கு மட்டும் ஊற்றி விடுவாங்களா? எனக்கு நான் கூட தான் என் பொண்ணு கூட்டி விடுவேன். உங்களுக்கு நல்லா இருக்காதுமா? நல்லா இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இல்லை, நம்ம எப்பயுமே தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் செய்வோம். இது நல்லா இருக்குதுல்ல? நல்லா இருக்கு. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம் போல. உங்கள் பாபாவுக்கு பிடிக்குது. இந்த மாதிரிலாம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முருங்கைக்காய் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ சொல்கிறேன் எல்லாத்துக்கும். பை.